இங்க பாரு. ஜல்லிக்கட்டுக்கு போயிருக்கோம். இப்போ வந்து ஜல்லிக்கட்டு மாறு ஃபர்ஸ்ட் வாட்டி ஜல்லிக்கட்டுக்கு போறேன். இந்த மாதிரி காலையெல்லாம் ஃபர்ஸ்ட் வாட்டி பாக்குறேன். மாடை பாருங்க, காளைய பாருங்க, காளை உச்சிர போற ஐபிய மூமெண்ட்ல இருக்குது. நமக்கு இப்போதைக்கு படைக்கு தான் தெரியுது. ஜல்லிக்கட்டுக்கு போய் நான் பேச காட்டுறேன். ஏண்டா எங்க வந்து யாருக்கிட்ட அட கர்மமே, இது பிடைக்கிறா தலை அங்க இருக்கு நிமித்தவன. ஆவரங்காடுன்றது வந்து ரொம்ப ஃபேமஸ்ரா. இது வந்து அந்த காலத்துல மஞ்சள் வரட்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சின்னதா ஆரம்பிச்சு விடுறது. அதுக்கப்புறம் நாளடைவுல இப்ப கவர்மெண்டோட இதுக்கு ஏத்த மாதிரி ஜல்லிக்கட்டா மாத்தி அந்த அளவுக்கு பெருசா பண்றாங்க. என்னன்னா இது வந்து இருக்கிறதுலே பெரிய இடம், சூப்பரா நடத்தக்கூடிய இடம் தான். அந்த அளவுக்கு பில்ட் பண்ணி நடத்துறாங்க. ஆனாலும் ஏன் ஃபேமஸ் ஆமா ஏன் ஃபேமஸ் ஆகல அப்படின்னா, இன்னைக்கு வந்து அலங்காநல்லூர்ல நடக்கும். மதுரை அலங்காநல்லூர் வந்து அது ஃபேமஸ் ஆயிடுச்சு. அதனால இங்க வந்து அதை ஃபேமஸ் பண்ணாம இருக்காங்க. அப்படி பண்ண முடியாது. இது வந்து பாரம்பரியமா இன்னைக்குதான் பண்றதுன்னு எங்களுக்கு இது பழைய தொழுவம். இதுதான் அந்த ஒயிட் கலர் தொழுவம். இதுதான் இந்த இடத்துல இருந்தா முன்னாடி ரிலீஸ் பண்ணுவோம் அந்த காலத்துல. இப்ப மாடு எப்படின்னா இதுல இருந்தே லைன்ல நிக்கும். இதுல இருந்து உள்ள வந்து பழைய வாசல் வழியாவே வந்து இப்படியே லைன்ல ஒன் பை ஒன்னா வந்து இங்க செக்கிங்லாம் இங்க நடக்கும். மாட்டுக்கு செக்கிங்கு, அப்புறம் கூட வந்தவங்க சரக்கு அடிச்சிடக்கூடாது, தண்ணி அடிச்சிடக்கூடாது, எல்லாமே எல்லாம் போலீஸ் தான் வந்துருப்பாரு. வந்து இதோ இங்கதான் இப்ப மாடு ரிலீஸ் பண்ணுவாங்க. நம்ம மேல மேடையில நிற்போம். 9 மணிக்கு மேல ஆரம்பிச்சிருவாங்க. இது இந்த ஏரியா ஃபுல்லா இருக்கும். இந்த ஏரியா ஃபுல் கிரௌடு நிக்கும். மாடு கீடு ஓடுவா. ஆமா, இதெல்லாம் ஓடும். இது மாதிரி இதெல்லாம் மிச்சரு அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும். இதெல்லாம் நம்ம வாங்குவோம் ஸ்நாக்ஸ். அப்புறமா இந்த ஜல்லிக்கட்டு இந்த ஊரையே ஒரு என்டர்டெயின்மெண்ட், எப்படி ஒரு சந்தோஷமா இருக்குது. இந்த நம்ம இந்த ஜல்லிக்கட்டுக்கு போராட்டம் எல்லாம் பண்ண, இந்த பீச்ல எல்லாம் மெரினா பீச்ல போராட்டம் இருந்துச்சு. அப்ப பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. எவ்வளவு பேரோட சந்தோஷம். ஒரு எப்படி சொல்றது, இந்த ஊர்லாம் வந்து பார்த்தாதான் தெரியுது அவங்க எவ்வளவு ஒரு சந்தோஷமா இந்த ஜல்லிக்கட்டோட அந்த காலங்காத்தாலே அவங்க ப்ரிப்பேர் ஆகுறது, அந்த மாடுக்கு துண்டு கட்டுறது, அது இதுன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆஸ்பிஷியஸா இப்ப வரைக்கும் வச்சிருக்காங்க. அதை போய் பேன் பண்ண வேலைக்கு ஆகுமா? இங்க பாரு எவ்வளவு பேர் நிக்கிறாங்க பாரு அந்த மாடு வர்றதுக்காக. கோயில் மாடுலாம் வந்திருக்கு. கோயில் மாடுலாம் வந்துருக்கு. பாருங்க சைஸ் பாருங்க. அம்மாடி எத்த தட்டி சார்ஜ் போட்ட மாடா சி போன எல்லாமே போட்டாச்சுங்க. இங்க வாங்க. நம்மளுக்கு முட்டிடாது இல்ல. எங்க இருந்து அப்படியா மச்சா இந்த மாதிரி இருக்குமா? கூடவே வாங்கடா அங்க போயிட்டு. அதனால இங்க ஓடுது. அதனால இங்க அட முடியுது. ஆமா ஆமா முட்டுருமா? அதுக்கு இந்த வயசுல எவ்வளவு பாருங்க பாரு. அதுவும் கால தானா? ஆமா அதனாலதான் விடுறாங்க. இது நாங்க இங்கே வளர்க்குறாங்க. இது கண்ணுக்குட்டி. ஆக்சுவலா கண்ணுக்குட்டியா சொல்றேன். போய் பிடி பாப்போம். செம்மையா இருக்குது. ஒரு எக்ஸைட்மெண்டா இருக்கு. அந்த ஜீவ சமாதி ஒண்ணு இருக்குதான், அங்கதான் ஃபர்ஸ்ட் மாடு வருவோம். போறேன். நம்ம ஜமீன் அந்த மாடு வந்துச்சாங்க கோயிலுக்கு. கோயில் ஃபர்ஸ்ட் மாடு அங்க வரும் சொன்னீங்க. இங்க வந்துதான் போல துண்டு கொடுப்பேன், எடுத்துட்டு வந்துருங்க. ஒரு மாடு நிக்குது பாருங்க. இந்த கோயில் மாடு. அதாங்க இதான் கோயில் மாடு. இது வந்து ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஜீவ சமாதியா இங்க இருந்தவர் ஒருத்தர். அவர் சாமியார்லாம் கிடையாது, சித்தர்லாம் இல்லையா. ஆக்சுவலா ஒரு சாதாரண ஒரு கிராமத்து வாசி தான். போயிச்சா இப்பதான் இனிமேல் எல்லாம் கோயிலுக்கு போயிட்டு வராங்களா? இதுதான் இந்த ஜீவ சமாதியா. கல்லு பாருங்க. இந்த கல்லு கீழே தான் அப்படியே உயிரோடையே இறங்கிட்டாராம் அவருக்கு.
மாடு வர போகுதுடா. இதெல்லாம் மாட்டு மேல போத்துவாங்க இந்த டவல்லாம். கருப்பன் குளிக்கவே மாட்டேன்றான்டா. வருஷத்துல ஒரு நாள் குளிப்பா, அது இன்னைக்கு தான் நினைக்கிறேன். நான் சொல்ல முடியும். அங்க வந்து பாருங்க, இதான் கோயில் மாடு, ஃபர்ஸ்ட் மாடு. இந்த கோயில் மாடுக்கு துண்டு கட்டுறான் நவீன். புகழ் கட்டுறான், புகழ் எங்க இருக்குதுன்னு தெரியல, பயமா இருக்கு. ஓட்டான் ஓட்டான், கோயில் மாடு துண்டு கேட்டான். கட்டுறான் கட்டுறான் கட்டுறான். சரிண்ணா சரிண்ணா. இந்த மாடு தான் கோயில் மாடு. என் பட்டைக்கு பயமா இருக்கு. என் பட்டைக்கு எல்லாம் அந்த இதுக்கு தான் போறாங்க. இது பயமா இருக்குப்பா. சூப்பர். சொன்ன இல்லையா, அந்த ஜீவ சமாதியில ஃபர்ஸ்ட் எல்லா மாடியும் அம்மா இது பெரிய மாடுங்க. இதான் கோயில் மாடு. கிட்ட போது பயமாக இருக்கிறது. பாத்து 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 இந்த குட்டி மாடெல்லாம் பார்த்தா பயமாகுது. ஐயோ அம்மா அப்பா. இந்த நாயை பார்த்து நான் மாட்டணும் மறந்தேன். யார் சாமி இவன்? ஆடா சத்தியமா நான் எவ்வளவு பயந்தேன்னு எனக்கு தான் தெரியும். ஒரு மாடும் கொம்பு சும்மா சீனிக்குது. எதையும் செம்மையா பயந்தேன். அழகா இருக்கீங்க ஃபேமிலி. பாரா டேய், ஃபர்ஸ்ட் இது முடிஞ்சிச்சு. இங்க இந்த ஜீவ சமாதியில எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்ப அடுத்தது வந்து நம்ம ஜல்லிக்கட்டு தான். சாப்பிட்டு போய் அங்க சும்மா எண்ணற்ற மாடுகள் அங்க இருக்கும், எல்லாத்தையும் கேப்சர் பண்ண வேண்டியதான். இவங்களோட தாத்தாவோட தாத்தாவோட தாத்தா தாத்தாவோட தாத்தா சரியா, அவர் வந்து இந்த ஊரை வந்து ஒரு முக்கியமான பெரிய ஆளு. சரி, அவர் வந்து நல்லா அந்த காலத்திலேயே வந்து அந்த எல்லாம் சொல்லுவாங்களே வர்மகள் அந்த மாதிரி, அந்த மாதிரி மனசுல பட்டதான் எல்லாம் செய்வாங்க. அந்த ஊரே ஆண்டுகிட்டு இருந்திருக்காங்க. அப்போ வந்து அவருக்கே வந்து நிறைய இந்த ஜல்லிக்கட்டு நடக்குது. அந்த இடம் அவங்களுக்கு ஆவரங்காடு. ஆவரங்காடு காடு, அது பேர் ஆவரங்காடு அவங்களோட இடம். இவங்க வந்து அந்த காலத்துல இந்த மஞ்ச விரட்டுன்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருந்தது. அவரு வந்து ஜீவ சமாதி. இது எப்படின்னா, நான் வந்து இந்த டைம்ல இந்த காலத்துல நான் இறங்க போறேன்னு அவர் முன்னாடியே அவருக்கே தெரிஞ்சு அவரு எல்லாரும் அழுகக்கூடாது, நான் எல்லாரும் நல்லது செய்வேன் பாத்துக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதே மாதிரி இங்க வந்து இருந்தவங்க எல்லாருக்கும் இடம்லாம் தனியா கொடுத்தாங்க. இந்த ஜாதி வரி அங்க நிறைய இருக்காங்க. அவங்களுக்குன்னு கொஞ்சம் இல்லாத பஞ்சாயத்து வந்துட்டு அதுல வந்து எங்க அப்பா வந்து எங்க
ஆத்தங்க வந்து கண்ணுக்குட்டி வந்து மஞ்சள் சுட்டாலாம் கல்ல வச்சு. அப்ப வந்து நம்ம பூசாரியை கூப்பிட்டு இந்த ஊர் பூசாரியில நாங்க வர முடியாதாங்க. அப்புறம் ஆனாம்பரப்பட்டி அங்கே சோழியமாட்டிக்கு வந்துருந்தாங்க சொந்தக்கார வீட்டுக்கு. அவங்களை கூப்பிட்டு ஆனாம்பரப்பட்டி அங்க இன்னைக்கு வந்து மணி அடிங்களா நாளாம். அதுதான் இப்ப ஆனாம்பரப்பட்டி அங்க வந்து மணி அடிக்கிறது. நம்ம ஊர் ஆளுக்கு வேலையே இல்ல. அது கலிங்கப்பட்டி கிராமத்தோட இருந்த ஊரு. இப்போ கவர்மெண்ட் படி அது வந்து பாலக்குறிச்சியோட சேர்ந்துருச்சு. அதனால பாலக்குறிச்சின்னு போடுறாங்க. மத்தபடி இது கலிங்கப்பட்டி தான் ஆக்சுவலா மெயின். இப்ப பாத்தீங்கன்னா எங்களோட கோயில் மாடு வந்து அவர் அந்த டைமுக்கு இறக்குற அதை சொன்னல, அவர் வந்து இந்த டைம்ல நான் வந்து இதாயிடுவேன், நான் வந்து எனக்கு அவங்களே குழி வீட்டுல இருந்து நடந்து வந்து சிவத்தோடி அப்படி மணி அடிச்சோட வந்து ஆளுகளோட வந்து 10 மூட்டை அரிசி போட்டு வச்சாங்களாப்பா. சாப்பிட்டு பந்தி மாதிரி வச்சு எல்லாத்தையும் சாப்பிட விட்டானா அங்க இருந்து அழைச்சு கொண்டாந்து வந்து இறங்குனாராம். இறங்குனது உயிர் அடங்கிச்சான். அப்படியே கண்ணப்பட்டு இறந்துட்டாரானா இறங்கி படுக்கிறாங்கல்ல, அப்படியே இறந்துருவாங்க. அப்படி ஆனங்க அவர் சைஸுக்கு கல்லு ஒரே கல்லா பாத்தாங்க. அந்த கல்லை வச்சு அப்படியே மூடி காசு போட்டு அங்க சாமி கும்பிட்டுருவாங்க எல்லாரும். இந்த டைம் அதே மாதிரி ஜல்லிக்கட்டு வரும் போதெல்லாம் அங்க போய் சாமி கும்பிடுவாங்க எல்லாம். அந்த மாடு மாடு இங்க வந்துட்டு தான் போகும். இந்த மாடு போனாதான் அங்க ஜல்லிக்கட்டே ஆரம்பிக்கும், இல்லன்னா ஆரம்பிக்க மாட்டாங்க. இந்த மாடு திறக்காம விட மாட்டாங்க. இதுதான் கோயில் மாடு. மாடு வந்ததுல இப்ப இங்க ஸ்ட்ரைட்டா கோயிங் டு ஜல்லிக்கட்டு. இது நவீனோட சொந்தக்காரங்க வீடு. இங்க பாருங்க சோலோவா நிக்குது. சிங்கம் சிங்களா தான் வரும். மாதிரி இருப்பா. அம்மா முட்டை வருது. அண்ணே கொந்தளிச்சாதீங்க அண்ணே, பொறுமையா கடப்பிடிங்க. அறியாப்புல தெரியாம கரெக்டா. ஆனா ஒரு குரல் கொடுத்தோன்னா அப்படியே ஸ்டில்லுமா நிக்குதுங்க. முட்டை வருதுங்க, அப்படியே முட்டை வருது, அப்படி வருது. அப்படி தலையை சாட்சிங்க. இதெல்லாம் எங்க இருந்து பிடிக்கிறது? வேற லெவல்ல இருக்கு. பார்க்கறதுக்கு அவ்வளவு பயமா இருக்கு கிட்ட போய் நிக்கிறதுக்கு. அப்படி ஒரு சிலிப்பு சர்வீஸ்னா முடிஞ்சது கதை. அது அந்த மூக்கணாங்கயிறா அதை பிடிக்கும் போது அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அந்த கயிறு. அதை கட்டி வச்சுக்காங்க. அது எவ்வளவு பவர்ஃபுல்லா இருக்கும் பாத்துங்க. செம்ம. இது மாடு என்ன இது? அது காங்கேயம் காலையா என்ன சொல்லுவாங்க? அத மயில காலையா? மயில நாட்டு மாடு தான். இதெல்லாம் வந்து விளாண்டுட்டு வந்த மாடு முடிச்சுட்டு வராங்க. சில மாடுலாம் அப்படியே ரோட்ல தறிக்கிட்டு ஓடுது. இந்த ரோட்ல தான் நாங்க அந்த மஞ்சள் வெட்டுக்கு போனோமா. இங்க நிறைய நான் வந்து முதல்ல ஒரு 3 மாடு அப்படியே கண்ட்ரோல் எல்லாம் ஓடுன்னு இருக்கு. நிறைய அட்ராசிட்டி ஆகுது, பயமாகுது. நான் இங்க இருந்து அந்த ஃபீல்டுக்கு போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. ஏன்னா இந்த ரோட்ல தான் நாங்க போகணுமா. ஆனா நிறைய ஒரு 3-4 மாடு அப்படியே தப்பன்னு ஓடியாச்சு. இப்ப ஒரு மாட்டுக்காரனே முட்டின்னு வந்துரு. நான் பார்த்தேன், அவன் கூட ஒடியாரான். அவனே ஒரு சொல்லட்டி மாடு வந்துனே இது. என்ன மாடு இருக்கா? மாடு மாடு எங்க இருந்து எந்த வரேன்னு தெரியாது. நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும். மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு இப்போதைக்கு இது. மோஸ்ட் டேஞ்சரஸ் ரோடு. எப்போனா இந்த ரோட்ல மாடுகள் ஓடி வரலாம். அங்கே இருந்து ஜல்லிக்கட்டுல இருந்து. கருப்பு கால, கெட்டியான கால, உயரமான கால. ஜல்லிக்கட்டு செம்ம கூட்டம். வேற மாதிரி இருக்கு. மோனசே இங்க சேஃப் சோனே இல்லையா? சேஃப் சோனே இது சேஃப் சோனே. நம்ம தேடிட்டு இருக்கோம். நீங்க என்னடா ஜெர்க் குடுக்குற? எப்படி தெரியுமா? இவங்க பின்னாடி நின்னுக்கணும். மாடு வந்தா அவங்களே அதான் விரட்டி பிரிஞ்சிடும். மாடு அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடும். நம்ம ஒரே இடத்துல நின்னுக்கணும். வெரி டேஞ்சரஸ் பிளேஸ் இது. மாடு வந்தா ஓடி வேணாம், ஓடி வேணாம். நான் வீட்டுக்கு போறேன். உள்ளடா பயமா ஓடி விட்டாடா. ரைட்லா ரைட் இருந்தா ஊருக்கு, இல்லைன்னா சாமிக்கு. நம்ம டிவில பாக்கும்போது இந்த ஆபத்து சுத்தமா தெரியல. நீங்க பிளாக்ல பாக்கும்போது கூட இது இவ்வளவு டேஞ்சரஸா தெரியாது. ஆனா இங்க வந்தாதான்
தெரியுது. மாடு எப்படி ஓடுதே தெரியல. மாடு சாதாரண மாடு இல்ல, எல்லாம் இவ்வளவு ஆயிட்டு நம்மள வந்து ஒரு இடி கதை பயம், செம்ம பயமா இருக்கு. அங்க இருந்து வந்தோம். இதுதான் இந்த வாடி வாசல். இங்கதான் மாடெல்லாம் திறந்து விடுறாங்க. எல்லாரும் இங்க தான் மேல இருந்து பாக்குறாங்க. நாங்க கொஞ்ச நேரத்துல மேல போவோம். இதான் வாடி வாசல் திறந்து விடுறாங்க. வாடி வாசலுக்கு வர மாடெல்லாம் இங்கதான் நிக்குது. இங்கதான் லைனா மாடு வருது. வரவே மாட்டுது. மாடு அப்படியே நிக்குது, ஃபுல்லா நிக்குது பாருங்க. யாருல வரல, என்ன ஒண்ணு சொல்ல, ஃபுல்லா மாடு. ஐயோ, இங்க மேலே இருங்க கடவுளே. வந்துருங்க, அங்க வந்து அடிச்சு விடுவா தண்ணியில, அங்க கூட்டிட்டு வந்துருங்க. அடுத்த பேச்சு பாட்டி மெம்பர். தம்பி, இந்த பேச்சுக்கு தாக்குமாறு என்னோட ஆயிட்டுங்க இந்த மாடு. அடுத்த பேட்ச் தான். பேட்சா விடுறாங்க திரும்ப. இங்க வந்து ட்ரீட்மெண்ட்லாம் தராங்க. யாருக்காச்சும் அடிப்பட்டா ஃபர்ஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறது டாக்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. வேற லெவல் பார்த்து பண்ணேன். நவீன் இந்த கார்டு வாங்கி கொடுத்துருக்கான். அது நம்ம மேலே பார்க்கலாம், இல்லை மேலே போக முடியுமா பார்க்கலாம். மேலே போனால் வந்து சூப்பராக நம்ம ஷூட் பண்ணலாம். மேலே போய் நின்று அப்படியே ஒன்று வரது பண்ணாலும் பார்க்கலாம். நிறைய பேர் எல்லாம் பண்ண மாட்டாங்க. போலீஸ் வேற பயமுத்துறாரு. ஸ்டேஜ் ஒன்றா என்ன பண்ணுவீங்க கேட்குறாரு. சுந்தரம் ஜெயந்தி மாவட்ட பொருளாளர் ஈரா குணசேகர் வழங்கும் செம்மையா புரியும். இதோட மாடு புடிச்சிட்டான் அந்த பையன். மாடு அப்படியே ரிட்டர்ன் வரும். அங்க ரிட்டர்ன் வந்துடும். கோயம்புத்தூர் மாடு ஒரு பட்டு புடவை வரப்போற மாட்டுக்கு அடுத்த வர மாடு பாலக்குச்சி எக்ஸ்பெக்ட் மகந்தே வர மாடு 47 நம்பர் மாடு மாடு போட அரை மாட்டுக்கு தவிர கட் மாட்டுக்கு சுந்தர சன்னா பிரான்ச் வெட்டுக்காடு இவங்க உடைய ரிலேட்டிவ் வளநாடு ஆஸ்பத்திரிக்கு போங்க. இவங்களுடைய ரிலேட்டிவ் இவங்க கூட வந்தவங்க யாரா இருந்தாலும் தினேஷ் சன்னா பிரான்ச் கருப்பட்டி கருப்பு மாடு பாலத்தின் மணி நிறையபடி கருப்பு மாடு அண்டா ஏ தம்பி கையடியா உரல் புடியா உரல் மாட்டுக்கு அண்டா பள்ளியப்பத்தேவர் மாடு வருது. பள்ளியப்பத்தேவர் மாடு அருமையான விளையாட்டு மாடியா, சூப்பர் மாடியா. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர்கள் மட்டும் இந்த மாட்டுக்கு சைக்கிள் போட மாட்டுக்காரங்க சைக்கிள் மாடு வருதுப்பா, பவளமூர்த்தி மாடு வருதுப்பா.
தம்பி மாடு வெட்டி பெற்றதா மாலை வண்டி ஐயா கண்ண மாடு இந்த இப்ப போட மாடுங்க அன்பின் மையேஸ் பொய்யாமொழி கல்வித்துறை அமைச்சர் வழங்கும் மாவட்ட பொருளாளர் ஈரா குரசி வழங்கும் சின்னமானார்களா பாருங்க மாடு பயங்கரமான மாடு பயங்கரமான மாடு வார் போட்டு சொல்லப்படாதுப்பா சூப்பர் மாடுப்பா 2 வயசு மாடுப்பா ஈரா குரசி வழங்கும் ஒரு அண்டா அந்த பெருமையான உருவம் பெற்ற வழங்கும் பிரபாபுர மாட்டுக்கு இந்த மாட்டுக்கு பெட்டி மாடு வழங்கும் ஒரு சேரு உள்ள விடுப்பா மாட்ட வேமா வைகின்ற மாட்டுக்கு 2 படம் பாருங்க சீக்கிரம் மாடு வெட்டி பெற்றது 2 வயசு ஆகிப்பா வழங்கும் ஒரு அண்டா ஜிகே சன்ஸ்ரீ வழங்கும் ஒரு அண்டா பாண்டி அடுத்த மாடு அடுத்த மாடு அடுத்த மாட்டாது ஒரு ஆள் அப்படி ஸ்ரீ வழங்கும் பிரபாகர கல்வி மாடு வெளியேற்று பட்டுப்பூச்சி குமார் வழங்கும் ஒரு சர்வம் ராயல் ஸ்ரீ வழங்கும் அடுத்த சுற்றுக்கு தயார் பண்ணுங்க சூப்பர் மாடு கொம்ப முடியாம உள்ள போ சூப்பர் சூப்பர் வீரர் அருமையான வீரர் நவீன் சௌந்தரராஜன் நெல்லிக்காய் அவளே எடுத்துக்கா பாரு வெரி குட் அடுத்த பேச்சு பொருத்தப்பட்டி கோபால் முடிச்சுன போன மாட்டோம் நவீன் சௌந்தரராஜன் வழங்குதப்பா நவீன் சௌந்தரராஜன் கட்டிப்பட்டி நவீன் சவுந்தரராஜன் அடுத்து வரணும் அணி விடுங்க நவீன் சவுந்தரராஜன் இல்லையா கைத்தறி கயிறு சும்மா தான் இருக்கு மாடு உள்ள கொம்பு சிக்கி இருக்குது குருவாயூர் மாடு போயிடுச்சு ஏன் உனக்கு இந்த வேலை இது தேவைதானா ஒரு விளம்பரம் 12 வயசு வாங்கிக்க வருகின்ற மாட்டுக்கு நவீன் சௌந்தரராஜன் வழங்கும் வெள்ளி காயின் மாடு வெட்டி பெற்றது கலெக்ஷன் பாயிண்ட் ஒரு ஆளு யாருப்பா கல்வித்துறை அமைச்சர் வழங்கும் மாவட்ட திமுக வீர குலசை நவீன் சௌந்தரராஜன் கலிங்கிப்பட்டி வெள்ளி காயின் சூப்பர் மாடுப்பா ஜிகே ஒரு எல்இடி டிவி இப்போ மாடு போயிருக்கு சூப்பர் மாடு இந்த மாடு நவீன் சௌந்தரராஜன் கலிங்கிப்பட்டி வெள்ளி காயின் மாவட்ட பொருளாளர் ஈரா வருது கல்யாணி என்ன போனது கொடுத்தாரு இந்த மாதிரி அருமையான மாடு செயலாளர் எம் கல்யாண்டி அவர்கள் கல்வித்துறை அமைச்சர் அன்பின் மகேஷ் பொய்யாமொழி வழங்கும் மாவட்ட பொருளாளர் குணசர் வழங்கும் ஒரு அண்டா 12 முறை வெட்டி செம்ம பார்த்தேங்க சலிக்க பார்த்தேன் 1 மணி நேரம் நான் மேலே தான் நின்று இருந்தேன். மேக்ஸிமம் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன் வீடியோலாம் எடிட் பண்ணி 1 மணி நேரம் மேலே நின்று எல்லாம் பார்த்து 5 மினிட் சலிக்க பார்த்தாச்சு. செம்மையாக இருந்துச்சு. பேங்க்லேருந்து கேப்சர் பண்ணிட்டேன். பார்த்துருக்கீங்க நம்புறேன். என்ஜாய் பண்ணுங்க நம்புறேன். சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.